வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். தற்காப்பு கலையாக தோன்றி பின்னர் கேளிக்கை கலையாகவும் அதன் பிறகு போட்டிக் கலையாகவும் மேம்பட்ட சிலம்பம் தமிழரின் பாரம்பரிய கலைகளில் ஒன்று என்பதை அறிவோம். ஆனால் அதனை கற்றுக்கொள்பவர்கள் சமகாலத்தில் பார்ப்பதற்கு குறைவாகவே இருக்கின்றது. அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்பது இன்னும் அரிதாகவே இருக்கின்றனர். இத்தகைய சூழலில் உங்களுக்கு சிலம்பத்தில் ஆர்வம் எவ்வாறு உண்டானது, சிலம்பத்துடனான அறிமுகம் எவ்வாறு உருவானது என்பதை எங்களுக்கு சொல்லவும். இப்போ நீங்கள் சொல்கிற ஸ்டேஜ் நான் 10-14 வயசில் உள்ள சூழலில் தான் இந்த நீங்கள் சொல்கிறது சிலம்பத்தினுடைய பாப்புலர் சிலம்பம் எப்படி இருந்ததுங்கிறது நான் 10-15 வயசில் இருக்கும்போது உள்ள நிலையை தான் நீங்கள் சொன்னீங்க. இப்போ உள்ள நிலைமை வேறு. நான் ஒரு 14 வயசில் சிலம்பத்தை கற்றுக்கிட்டேன். 14. என்னுடைய தந்தையார் அந்த கழுகுமனை சேர்வைகாரர்னு சொல்லுவாங்க எங்கள் ஃபேமிலிக்கு. என்னுடைய பெரிய தந்தையார் அவர் தான் அவர் என்னுடைய தந்தையார். பெரிய தந்தையார் ஏஎஸ் பெரியதம்பி தேவர், என்னுடைய தந்தையார் ஏஎஸ் செல்லையார் தேவர். அவங்க 2 பேருமே அவர் பக்கத்து ஊர் எங்கள் பிராமண வயலும் ஒரு கிராமம். அங்கே கொடும்பாரி என்கிற கருப்பையா அம்பலம் அவர் தான் ஆசனம் அவங்களுக்கு. அப்போ அது எனக்கு சின்ன வயசில் எனக்கு எப்படியோ ஒரு ஆசை. நல்ல ஏன்னா கிராமமாக இல்லையா, கிராமத்தில் எல்லாம் நடக்குமா இல்லையா, நல்லது கெட்டது எல்லாம் நடக்கும். இவங்கெல்லாம் எங்கள் பெரியப்பாவெலாம் பெரிய பஞ்சாயத்தார். அப்போ எல்லாமே ஆள் தரவு மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறைய வரும். அப்போ வீரம் சரிந்த பண்ணது. அப்போ எனக்கு இயற்கையில் அதனால் சின்ன வயசுலேயே கற்றுக்கணும்னு தோணிடுச்சு. ரெண்டாவது ஜீன் மாதிரி எங்கள் ஐயாவே, ஏன்னா அப்போ ஐயாவே பெரிய 2. அதனால் எனக்கு அந்த 14 வயசு நானும் என்னுடைய அண்ணன் ராஜேந்திரன் 2 பேரும் அதே குடும்பார் என்கிற கருப்பையாம்பலம். எங்கள் ஐயா பெரியாவுக்கு யார் ஆசானோ அவரே எங்கள் 2 பேருக்கும் ஆசான். அவர்கிட்டலாம் கற்றுக்கிட்டோம். அவர் ரொம்ப திறமையானவர், ரொம்ப திறமையானவர். அவர்கிட்ட கற்றுக்கிட்டது குறவஞ்சிங்கிற சிலம்பத்தை கற்றுக் கொடுத்தாரு. புத்துவசை கொஞ்சம் டைப் பண்ணார், ஓரளவு டைப் பண்ணிட்டார். ஆமாம். அதுக்கடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரிமளம்னு காமராஜர் தெருன்னு இருக்குது அரிமளத்தில். அதில் வேதாரியம்னு ஒருத்தர் இப்போ தவறிப்பான்னு நினைக்கிறேன், அவரும் தவிட்டார். அந்த வேதாரியங்கிறது துலுக்கானங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அவர் அவங்க எப்படின்னா அவங்க குரூப்பாகவே நல்ல டயத்தில் எங்கள் பண்ணைக்கு கொண்டு வருவாங்க ஆட்களை. கதிர் இருக்கிற சீசனில் ஆட்களை கொண்டு வரும். அவர் கங்காணி, அவர் அந்த ஆசான். அந்த வேதாரண்யம்னு அரிமளம், புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் காமராஜர் தெருவில் வேதாரண்யம். அவர் கங்காணியை கூட்டிகிட்டு வந்தவர் நான் சிலம்பு செஞ்சுக்கிட்டு இருக்க பார்த்துட்டு அவர் உடனே அவர் இன்ட்ரெஸ்டாக செஞ்சால் அது வேற ஃபுட் ஒர்க்லாம் வேறையாக இருக்குது. இல்லை வேற செய்கிறான்னு பார்த்தா அதுக்கு பேர் துலுக்கானம். அது துலுக்கானம் என்ன அப்படிங்கிறது நான் போக சொன்னேன். அவர் துலுக்கானங்கிறத அவர்கிட்ட வேதாரண்யத்துக்கிட்ட கற்றுக்கிட்டு அப்புறம் அந்த ஒரு கிராமத்தில் கிடை போட்டுறதுன்னு வருவாங்க, கீதாரிகள்னு சொல்லுவாங்க. கூனார் இருக்கா அப்படிங்களா, அவங்கள கிராமத்தில் கீதாரி கிடை போடுறதுன்னு சொல்கிறது. அவர் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆடுகள் எங்கள் பண்ணையில் கிடை போடுவாங்க. அந்த கோனார் நான் சிலம்பு பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துட்டாரு. அவராக செஞ்சார். அதில் செஞ்சதில் அது ரொம்ப எனக்கு இதாக போச்சு. எனக்கு அவர் இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப சொல்லி கொடுத்தாரு. அதில் குறவஞ்சில் நொண்டி சின்னுங்கிற ஒரு பாட்டு அதை மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆமாம். அதுக்கு பிறகு எங்கள் வீட்டில் ஆட்கள் நிறையா உண்டு, எங்களுக்கு உதவி செய்கிற ஆட்கள் நிறையா உண்டு. அதில் ஒருத்தர் வெள்ளாளர் பேர் மறந்து வச்சு அவர் எனக்கு ரொம்ப விரட்டை கம்பு மற்ற விஷயங்கள்லாம் அவரும் சொல்லி கொடுத்தாரு. ஆக எனக்கு 4 ஆசான்கள். ஆனால் முதல் ஆசான் ரொம்ப கைதாசிக்காரர். பக்கத்தில் பிராமணர் கொழும்பார் என்கிற கருப்பையாம்பலம் சொன்னீங்களா, அப்படித்தான் சிலம்பம் கற்றுது. ஆமாம். ரொம்ப நன்றி. குறிப்பிட்ட காலப்பகுதியில் சிலம்பம் பிரபலமானதாகவும் மக்களிடம் நன்கு அறிமுகமானதாகவும் இருந்ததாக அறிய முடிகின்றது. தற்போது இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் பரவலாக அதிகமாக பயிற்றுவிக்கப்படுகிறது என்பதை சொல்ல முடியுமா ஐயா? இப்போ சிலம்பம் ரொம்ப சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டத்திலையும் பரவலாக அனைத்து மாவட்டத்திலையும் சிலம்பம் ரொம்ப வேகமாக வளர்ந்துருக்கு. நிறைய பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய செய்தி. ரொம்ப அற்புதமாக இருக்கும். சிலம்பங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கேம் சிலம்பம் தான். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயே சிலம்ப அளவுக்கு பிளேயர்ஸ் எந்த கேம்லேயும் இல்லை. ஆமாம். சென்னை டு கன்னியாகுமரி கம்ப்ளீட்டாக ஆல் டிஸ்ட்ரிக்ஸில் சிலம்பம் பயிற்றுவிக்கிறாங்க. குறிப்பாக அந்த தென் தமிழகத்தில் சில பகுதிகளில் மட்டும் அது நீங்கள் சொன்னதான் பழைய விஷயங்கள். அதான் தென் தமிழம்னா கன்னியாகுமரியில் நிறைய ஆசனங்கள் உண்டு, தஞ்சை மாவட்டத்தில் நிறைய ஆசனங்கள் உண்டு. அது பழைய விஷயம் 80ல்.
இப்போ வந்து இப்போ முதல்ல வந்து இப்போ சிலம்பத்தையே என்னன்னு சொல்ல போனால் ரெண்டு பீரியடாக தான் கிளாஸிஃபை பண்ணணும். சொல்லுவாங்க மருதுபாண்டியர்கள் பெரிய வீரர்கள் இருப்பாங்க, இப்போ புலித்தேவர் பெரிய வீரர், வீரபாண்டிய கட்டபொம்மன் நிறைய சொல்லுவாங்க வேலுநாச்சியார்லேருந்து. ஆனால் நம்ம கண்கூட பார்த்தது எம்ஜிஆர், சாண்டோசன பார்த்தவர், எம்ஜிஆர் நம்பியார், எம்ஜிஆர் வீரப்பா. இந்த இப்போ இந்த அந்த சினி ஃபீல்டில் உள்ள அது மட்டும்தான் மாஸ் மீடியா இல்லையா, அந்த சிலம்பம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த பீரியடு தான் முதல்ல சிலம்பம் கம்ப்ளீட்டாக எங்கே பார்த்தாலும் பிரபல்யமானது அந்த எம்ஜிஆருடைய. அதான் இந்த ரியல் ப்ரொமோட்டர், ஃபஸ்ட் ப்ரொமோட்டர் எம்ஜிஆர் தான். நிச்சயமாக நான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா சினிமா ஒரு மாஸ் மீடியா, வில்லேஜ் பாருங்க, அதை வச்சு தான் ரொம்ப வியமாக அங்கங்கே பண்ணாங்க. அந்த இப்போ 74 வந்து ஏன்னா இங்கே மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து அந்நியருடைய கலை, சீனுடைய கலைகள் வந்து சீனா ஜாப்பனீஸ் கலைகள், கராட்டி குங்ஃபு இங்கே ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணிச்சு. 47 சுதந்திரம் அடைஞ்சோம் நம்ம, ஆனால் அவங்க கம்ப்ளீட்டாக நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸில் நம்மளை ஆக்குபை பண்ணிட்டாங்க. பட் 1974 இது ஒரு முடிவு கட்டணம் பண்ணிச்சுன்னா நான் சோழா மார்ஷல் ஆர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஒரு அமைப்பு அமைச்சோம். 1974 கம்ப்ளீட் தமிழ்நாடு வீரக்கலைகளை வளர்க்கணும். நம்ம ஒழுங்காக வளர்த்தா எப்படி அந்நிய கலை இங்கே வந்து வர முடியும் அப்படிங்கிற வேகத்தினால தான் நான் அந்த இப்போ சோழா மார்ஷல் ஆர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் அமைச்சது. அப்போ இடையில இதெல்லாம் கல்லூரி பருவம் முடியுது, காலேஜும் போகிறோம், அட்வொகேட் ஆகிறோம். அப்புறம் தான் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் வருது. ரொம்ப நன்றிங்க.